அன்பு உறவுகளே, நமது உடலில் உள்ள 7 சக்கராக்களின் நன்மைகளை தெரிந்து கொண்ட பின் நான் மேற்கொண்டு சில முயற்சிகளை செய்து புத்தகங்களின் வாயிலாகவும் ஒரு சில ஆடியோ, வீடியோ மற்றும் இணையதள பதிவுகளின் மூலமாகவும் தெரிந்து கொண்ட ஒரு சில கூடுதலான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பம் கொண்டு இப்பதிவினை ஏற்றம் செய்துள்ளேன். இதை பயன்படுத்தி பயனடைய அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். நமது உடலானது எண்ணற்ற ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதன் இயங்கு சக்தி நம்மால் கற்பனை செய்து பார்க்கவே முடியாத அளவிற்கு இருக்கிறது. இயற்கையின் இந்த பண்பானது நம்மை வியக்க வைப்பதுடன் மற்ற விலங்குகளைப் போல நாமும் சராசரியான விலங்குதான் என்ற பக்குவத்தை உருவாக்குகிறது. உடலை பற்றி அறிந்து கொள்வதில் மனிதன் என்றுதான் சலித்து போனான். ஒரு நாளும் அவன் சலித்து போனதே இல்லை. ஆத்மா, உடல் மற்றும் மனமானது உடலில் இருக்கும் 7 சக்கரங்கள் தரும் ஆற்றலை கொண்டுதான் இயங்குகிறது. நமது முதுகு தண்டுவடத்தில் இருந்து துவங்கும் சக்கரமானது நமது உச்சந்தலையில் நிறைவடைகிறது. இந்த 7 சக்கரங்கள் தான் நாம் உயிர் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் முக்கிய காரணியாக திகழ்கிறது. இவற்றில் ஏதேனும் தடுமாற்றங்கள் நிகழும்போது நமது உடலை நோய்கள் தாக்குகின்றன. நமது உடலை கவனித்துக் கொள்வது என்பது இந்த சக்கரங்களின் இயக்கத்தையும் வளர்ச்சியையும் அதன் சமநிலையையும் தொடர்ந்து கண்காணிப்பது என்ற பொருளையும் உள்ளடக்கியதாகவே இருக்கின்றது. ஒரு மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தனது எல்லா வேலைகளை செய்வதற்கும் உயிர் வாழ்வதற்கும் நமது உடலில் உள்ள 7 சக்கராக்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த 7 சக்கராக்களுக்கும் சூரிய ஒளிக்கும் தொடர்புள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த 7 சக்கராக்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் மிக நெருங்கிய உறவிருப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த 7 சக்கராக்களும் தனித்தனி தன்மை வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. இவற்றின் நிறம் வெவ்வேறானது. இவை உடலில் வெவ்வேறு இடங்களில் அமைந்திருக்கிறது. நமது உடலில் உள்ள 70,000 நாடிகளின் உயிராய் இந்த 7 சக்கராக்களும் தான் இருக்கின்றன. அவை துரியம், ஆக்னை, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். இனி தொடர்ந்து வரும் இதன் தொடர்பான பதிவுகள் நமது உடலில் உள்ள 7 சக்கராக்களை எவ்வாறு இயக்குவது மற்றும் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதை தெளிவாக விளக்கக்கூடியதாக இருக்கும். அனைவரும் இப்பதிவுகளை தொடர்ந்து பார்த்து அதன் மூலம் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து தங்களது சரியான கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். உங்களுக்காக பிரார்த்தனையில் நான். நன்றி. வாழ்க வளமுடன்.